ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு புது வீடியோ ஒன்று நான் கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னா என்னோட நெயில் கேர் தான். திலக்மா ஸ்கொயர் போனோம் அப்படின்னு சொன்னேன்ல, அங்கே நான் இந்த 4 ஷேட்ஸ் நான் எடுத்தேன். ஸோ எனக்கு லைக் ஒரு ப்ரௌன் ஷேட் ஒன்று ரொம்ப நாளாகவே வாங்கணும் அப்படின்னு நான் இருந்தேன். யூஸ்வலாக நான் வந்து நொயலின்ஸ்க்கு போயிட்டு தான் நான் இந்த பெடி ப்ளஸ் மெனிக்யூர் நான் செய்கிறது. ஸோ இந்த டைம் நான் பார்த்தேன் அங்கெல்லாம் போகிறதுக்கு உண்மையாகவே எனக்கு டைம் பத்தாதனால நான் பார்த்து நம்மளே வாங்கி வீட்லயே செஞ்சுக்குவோம் அப்படின்னு. பெருசா ஒரு ரொட்டீன் மெனிக்யூர் பண்ற மாதிரி இல்லனாலுமே, வீட்ல நான் முதல்ல போட்டிருந்த நெயில் பாலிஷ் அது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டு, அழகா என் நெயில்ஸ வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப லாங்கா இருக்கக்குள்ள, எனக்கு க்ரோஷே ஒர்க் செய்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அது ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். அண்ட் அது வலிக்கும். லைக் லாங் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ்க்கு நான் க்ரோஷே ஒர்க் செய்றனால. அண்ட் மறக்காம நீங்க உங்களோட நெயில் பாலிஷ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, டாப் கோட் அண்ட் பேஸ் கோட் மறக்காதீங்க. ஸோ அதுவுமே நான் வியானா பிராண்ட்ல தான் எடுத்தேன். அது இந்த 2மே பழசு. நான் இது திலக்மா ஸ்கொயர்ல வாங்கல. லைக் லாங் அகோ நான் அத வாங்கி வச்சிருந்தேன். நெயில் கட்டர் பிளஸ் ஷேப் பண்றது ஒண்ணு வாங்கிக்கோங்க. பிகாஸ் அது உண்மையாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட நெயில் கட்டர் அண்ட் உங்களோட நெயில்ஸ் ஷேப் பண்றது ஒண்ணு ஒழுங்கா இல்ல அப்படின்னா, தென் எவ்ரிதிங் இஸ் ரூயின்ட். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு, அழகா அத ஃபைல் அண்ட் பஃப் பண்ணதுக்கப்புறமா, நீங்க நல்லா உங்களோட கைய வாஷ் பண்ணுங்க. பிகாஸ் அந்த எக்ஸஸ் நெயில்ஸ் அந்த குட்டி குட்டி துண்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களோட நெயில் பாலிஷ் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா. ஸோ நல்லாவே வாஷ் பண்ணிட்டு, வைப் பண்ணதுக்கப்புறமா, நீங்க உங்களோட பேஸ் கோட் அப்ளை பண்ணுங்க. அண்ட் நல்லாவே அத காய விடுங்க. ஒரு லேயர் நீங்க போட்டாலே போதும். டபுள் அப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு இல்ல. பட் நீங்க ரொம்ப கேர் பண்றீங்க அப்படின்னா, லைக் உங்களோட நெயில்ஸ் ரொம்ப டேமேஜ்டா இருக்கு அப்படின்னா, பெட்டர் நீங்க 2 கோட்டிங்ஸ் ஆஃப் பேஸ் கோட் போடுறது. ஏன்னா இது எல்லாமே லைக் நீங்க வீட்லயே செஞ்சுக்கிறது தானே. அண்ட் அது உங்களோட நெயில்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான். ஸோ நீங்க வந்து உங்களோட மெயின் கலர் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, நல்லா அத ஷேக் பண்ணிக்கோங்க அந்த பாட்டில். பிகாஸ் அது உள்ளுக்கு இப்ப நீங்க புதுசா வாங்குறீங்க, பழசு எதுனாலுமே அது நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்கு இருக்க மிக்ஸ்சர் நல்லாவே மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ உங்களுக்குமே அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் நான் வந்து இந்த ப்ரவுன் ஷேட்ல அ 2 கோட்டிங்ஸ் நான் போனேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் டார்க்கா இருக்கணும் அப்படின்னு ஆசை. அண்ட் அந்த ஒரு ரீசன்னால டபுள் கோட்டிங் பொறுமையா நீங்க இத செய்யுங்க. பிகாஸ் இதுவுமே ஒரு வகையான செல்ஃப் கேர் தான். அண்ட் உங்களுக்குமே செய்யக்குள்ள நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு மத்த கைக்கு அப்படின்னா, உங்களோட வழமையா நீங்க யூஸ் பண்ற கைக்கு உங்களுக்கு போடையில கஷ்டமா இருக்கு அப்படின்னா, உங்களோட சிப்லிங்கோ யாருக்கிட்ட சரி சொல்லி அத போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நீட்டா வேணும் அப்படின்னா, எனக்குன்னா நான் நார்மலா ப்ராக்டிஸ் பண்றனால எனக்கு அது வீட்லயே நார்மலா எனக்கு போடுறது ஈஸியா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நீங்க உங்களோட நார்மல் கலர்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், நீங்க உங்களோட டாப் கோட்ட மறக்காம போட்டுக்கோங்க. ஸோ இதுவுமே ஒரு லேயர் போட்டா போதும். பிகாஸ் அப்பதான் அந்த நல்ல அழகான ஒரு க்ளாஸி ஃபினிஷ் ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த நெயில் கேர் அப்படின்னு சொல்லக்குள்ள, நான் இந்த கியூட்டிகல்ஸ்க்கு யூஸ் பண்றது வந்து வேஸ்லின் ஜெல்லி தான். அண்ட் நீங்களுமே நெயில் பாலிஷ் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் க்ரீம் ஆர் வேஸ்லின் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அரவுண்ட் த கியூட்டிகல்ஸ். அண்ட் நடுவுல இவளுமே கைய நீட்டிட்டு இருந்தா. பிகாஸ் அவ வந்து அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி நெயில் ஆர்ட் ஒண்ணு செஞ்சிருக்கா. அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கம்ப்ளீட் ஒரு நெயில் கேர் ஒண்ணு நான் செய்யக்குள்ள இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் கொண்டு வரேன். அண்ட் ஐல் சீ யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. பை பை.